தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் மக்கள் படை கட்சியிலிருந்து அதன் நிறுவன தலைவர் திரு ராம் பிரகாஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசவிருக்கிறோம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகத்தின் பிரதான கட்சிகளிலிருந்து இருக்கக்கூடிய போட்டியிட விரும்பக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களுடைய களப்பணியை துவங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படியான சூழலில் உண்மையில் 26 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, அது புதிதாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், 26 சட்டமன்ற தேர்தல் எந்த விதமான சவால்களை முன்வைக்கப் போகிறது, புதிய கட்சிகள் மக்கள் படை கட்சி போன்ற புதிய கட்சிகள் களத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கட்சிகளோட செயல்பாடுகள், இந்த கட்சிகள் 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகின்றன என்பன போன்ற பல்வேறு தகவல்களை நாம் ராம் பிரகாஷோடு இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மன்னிக்கணும், ராம் பிரசாத் சொல்லிட்டேன். மாற்றிக்கலாம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல தான் திரு ராம் பிரகாஷ், களத்தில் நிறைய கட்சிகள் இருக்கின்றன. ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஒருபுறம், புதிதாக உங்களை போன்ற கட்சிகள் களத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி போயிட்டு உங்களுடைய மக்கள் படை கட்சியோட செயல்பாடுகள்? ரொம்ப நல்லா போகுது சார். ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ அது எப்போ ஆரம்பிச்சிங்க உங்கள் கட்சி? ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? ஒரு கட்சியை ஆரம்பித்து செயல்படுவது என்பது சாதாரண விஷயம்லாம் கிடையாது, அது நன்கு அறிவோம் நாம். அப்போ உங்களுக்கான ஒரு தாட்டு, ஒரு கட்சியில் இணைவது என்பதே குதிரை கொம்பா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து என்ன சார், என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன? இதை ஆரம்பிப்பதற்கான நோக்கம்? இயன்றதை செய்வோம், தமிழகம் மேம்பட செய்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்மளுடைய மக்கள் படை கட்சி வச்சு உயர்ந்த ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கட்சியினுடைய பிரதான கொள்கை. இந்த கொள்கையில் அனைவருக்கும் கல்வி, மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும், தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்கணும், கடனில்லா தமிழகம் உருவாகணும், லஞ்சம் மது போதை இல்லாத தமிழகம் உருவாகணும், நெசவாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள் அனைவருடைய முன்னேற்றத்திற்கும் நாம் ஒரு அடிகோலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு மக்கள் படை கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். இப்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும்னா நீங்கள் இன்னொரு உலகத்தையே படைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. புதியது ஒரு விதியை செய்வோம் அப்படின்னு தவறாக நீங்கள் என்னன்னா ஒரு இதற்காக சொன்னேன். ஏன்னா இப்போ களத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையில் ஒரு சாமானியன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான், அதை மறுப்பதற்கு இல்லை. 75 ஆண்டுகள் பாலுவிழா காணக்கூடிய கட்சிகள் கூட இதெல்லாம் இன்னும் செய்யலை அப்படின்ற ஒரு இயக்கம், ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சாமானியன் கிட்ட இருக்குது, அதில் மறுப்பதற்கு இல்லை. ஸோ அது நீங்கள் முன்வைக்கிறீங்க, உயர்ந்த சிந்தனை, நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் உங்களுடைய கொள்கை கோட்பாட்டை. ஆனால் களம் அப்படி இருக்குதா திரு ராம் பிரகாஷ்? களத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க, நாம தான் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் சுமார் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. இது யார் வாங்கினது? நாம் வாங்கலை, நம்மளை ஆண்டவர்கள் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாங்கி எதுக்காக வச்சாங்க, ஏன் இவ்வளோ கடன் வச்சுருக்கிறாங்க நம்ம மேலே, நம்மளுக்கே தெரியாமல் அப்படிங்கிற கேள்வி எண்ணம் மக்களுக்கு மனநிலைக்கு வரணும். ஸோ அதை உருவாக்கணும் நம்ம. ஸோ இப்போ சுமார் 10 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாங்கி என்ன பண்ணாங்க? ஆனால் ஆண்டுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுடைய சொத்து கணக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு இருக்குது. அப்போது நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு கொண்டு வந்தோம்னா தான் நாம் ஒரு முன்னேறிய ஜனநாயகமாக உருவாக முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மக்கள் படை கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு சாமானியன் தலையிலும் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. அரசாங்கம் நமக்கு கடன் வாங்குது, அது வந்து மக்கள் நல திட்டங்கள், வேறு என்ன செய்ய முடியும், அரசாங்கம் கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஒரு தனி அதிகார மையங்களும் ஆட்சியாளர்களும் பல லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிறார்கள், இந்த பக்கத்தில் நம்ம மேலே 2 லட்சம் கடனையும் நம்ம வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க.
இதோட அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா ராம் பிரகாஷ்? ஆமாம், இங்கே இருக்கிற பணம் அங்கே தானே லஞ்சமாக போகுது. அது இல்லைன்னா எப்படி அவங்க என்ன உழைச்சி சம்பாரிச்சாங்களா, எந்த வகையில் சம்பாரிச்சாங்க? கடந்த 50 ஆண்டுகளாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு மிகப்பெரிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஆளும் தன்மையோடு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எந்த வகையில் சம்பாரிச்சாங்க? ஒரு சாமானியன் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உழைச்சாலும் இவ்வளோதான் வளர முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆனால் இவங்க அதை விட 100 மடங்கு 1000 மடங்குக்கு மேலே பல மடங்கு போயிட்டாங்க. அதுவும் வெளிநாட்டிலலாம் கொண்டு போய் பதுக்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா இது வந்து புறையோடிக்கிட்டு இருக்கே தமிழகம். ஸோ இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி நம்ம மாற்றம் பண்ண முடியுமா? முழுவதும் மாற்ற முடியலன்னா கூட சிறு பொறியை நம்ம உருவாக்குவோம், அது மிகப்பெரிய தீயாக மாறும் அப்படிங்கிற நோக்கம்தான் நம்மளுடைய. இப்போது இன்று நேற்று அல்ல, இந்த அரசியல்வாதிகள் மீதான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது நாம் விவரம் அறிந்த நாட்களிலிருந்தே நமக்கு மூத்தவர்கள் முன்னோடிகள் வைத்த குற்றச்சாட்டு, விமர்சன கருத்துக்கள் இப்போ நம்மளும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற நிலை தொடருது. திரு ராம் பிரகாஷ், இந்த புரிதலோடு தான் மக்கள் இருக்காங்களா? ஏன்னா இதே ராம் பிரகாஷ் தான் மீண்டும் வெற்றி பெறுகிறார், இதே ராம் பிரகாஷுக்கு தான் மக்கள் மீண்டும் வாக்களிக்கிறார்கள், இதே ராம் பிரகாஷ் தான் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்விருக்கிறார்கள், இதே ராம் பிரகாஷ் மீது தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் நம்ம வந்து தொடர்வதை பார்க்குறோம். எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? ஜனநாயக நாட்டில் மக்கள் வாக்களித்து தான்ப்பா நாங்கள் வெற்றி பெறுகிறோம், நீங்கள் சும்மா ஊழல் கட்சி குற்றச்சாட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த உரையாடலை நம்ம பார்க்குறோம். ஆமாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஜனநாயகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இயல்பு நிலை அப்படிங்கிற மாதிரியே மக்கள் மனநிலை இருக்குது. எலெக்ஷன் வந்தாச்சுன்னா பணம் தருவாங்க, பணம் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே போய்கிட்டு இருக்கு. இதை அவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க, அரசியல்வாதிகள் ரொம்ப எளிமையாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே ஒன்று இருக்கும், ஆனால் இன்னொரு பிரச்சனையை சொல்லி மடை மாற்றிடுறாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு வந்து ஹோமோ மெத்தட் மண்டையில் வந்து மசாலா இருக்குதா என்னன்னு தெரியல, திடீர்னு எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துடுறாங்க. கடந்த எலெக்ஷன் அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு 570 கோடி ஒரு லாரியில் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதை பிடிச்சா ஒரு பரபரப்பாக அன்னைக்கு ஒரு மீடியாவாக போட்டாங்க. அடுத்த நாள் அதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு பொறுப்பேற்றுக்கிறது இல்லை, அதுக்கான ரிசல்ட் என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் வந்து மறதி அதிகமானதுனால அரசியல்வாதிகள் ரொம்ப எளிமையாக இதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை மாற்றணும். ஊழல் அல்லது இந்த மறதி வந்து தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகின் தேசிய வியாதியாக இருக்குது. அதை தான் இந்த அரசியல்வாதிகள் மிக சரியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஊழலின் முதல் ஊற்றுக்கண்ணே இந்த வாக்கிற்கு பணம் வாங்குவது தான். அங்கேருந்து தான் முதல் ஊழல் வந்து ஊன்றப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு நம்ம களத்தில் பார்க்குறோம். இதற்கான விளக்கத்தையும் ரொம்ப வச்சுருக்காங்க எல்லா மக்களும். இப்போ ரொம்ப அது வந்து சாதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கடக்கிறது மட்டும் இல்லை, அது விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏப்பா எங்கள் காசு இவங்க இப்போ தான் கொடுப்பாங்க, இதோட இவங்ககிட்ட எப்போ வாங்க முடியும், அதனால் வந்து இதையே வேணான்னு சொல்லணும் அப்படின்னு இப்போ பரவலாக அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப நியாயமாக கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆண்டிற்கு ஒரு முறை வரிசையில் நின்று அந்த 1000-2000 ரூபாய் வாங்குவதற்கு நம்ம காத்திருக்கிறோமோ, அப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டதை நம்ம பார்க்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம் ராம் பிரகாஷ்? அது மக்களுடைய ஏழ்மை நிலையை சரியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மெத்தடை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு 1000 ரூபா ஒரு ஓட்டுக்கு இந்த தடவைலாம் 5000 ரூபா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருங்கிறதுனால ஒரு 5000 ரூபா ஒருத்தர் ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது 5 வருஷத்துக்கான பணம். வருஷத்துக்கு 1000 ரூபா. அதை பிரிச்சா ஒரு நாளைக்கு 3 ரூபா. ஒரு டீ கூட நீ குடிக்க முடியாது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். யாசகம் கேட்போர் கூட நம்ம 3 ரூபா போட முடியாது, இப்போ போட முடியாது, 10 ரூபா போட வேண்டிய நிலைக்கு இருக்கு. அதை குறைச்சி பேசல, யதார்த்த நிலை உண்மை. ஸோ இந்த நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏன் பணம் கொடுக்குறான் ஓட்டுக்கு, சரி ஓட்டு வாங்கிட்ட, காசு வாங்கிட்ட, ஜெயிச்சிட்டான், அதுக்கப்புறம் நீ போய் கேட்க முடியுமா அவன்கிட்ட? கேட்க முடியாது. அப்போ நீ தான் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்குறான். இதுலேயும் ஒரு சில இடங்களில் கொடுமை என்ன அப்படின்னா, எனக்கு பணமே வந்து சேரலை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, சண்டையெல்லாம் போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு போய் வாங்க எங்களுக்கு தரல அப்படின்னு போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகளை இப்போ அரங்கேற. அப்படி ஒரு கேவலமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய வறுமையை பயன்படுத்துகிறாங்க.
எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது, வசதி இருக்குது. அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்குனா எவ்வளவோ முன்னேறலாம் தமிழகம். இந்த கடனை வந்து இந்த 10 லட்சம் கோடின்னு சொன்ன கடனை 2 வருஷத்தில் திட்டத்தோடு பண்ணால் அத்தனையும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு தான் நம்ம போராடுறோம். அதுக்கு தான் நம்மளுடைய கட்சி சார்பாக என்ன பண்ணுறோன்னா, எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 12 வேட்பாளர்கள் இதுவரைக்கும் நிறுத்தியிருக்கிறோம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்த போகிறோம். மக்கள் படை கட்சி வேட்பாளர்களை களத்தில் இறக்கி விட்டு அறிமுக 12 வேட்பாளர்களா? எந்தெந்த தொகுதியில் நீங்கள் கவனம் காட்டுறீங்க? அதாவது நம்மளுடைய கட்சி சார்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகமான உறுப்பினர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத களத்தில் புரிஞ்சு எடுத்துக்கிட்டு நாம் திருப்பூர் தெற்கில் வந்து ஒருத்தரையும், ராயபுரம், ஆர்கே நகர் இங்கே எடுத்துருக்குறோம். அது போக தாம்பரம், திருப்போரூர் எடுத்துருக்குறோம். அடுத்து சோழிங்கநல்லூர் தொகுதி போட்டிருக்கிறோம், பெரிய தொகுதி. ஆமாம். அதற்கப்புறம் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை இதை போட்டிருக்கிறோம். திருவொற்றியூர் போட்டிருக்கிறோம். ஸோ ஆக ஒரு 12 வேட்பாளர்களை இது வரைக்கும் முதற்கட்டம் போட்டு எல்லா தொகுதிகளுக்கும் போகிற ஒரு திட்டம் உங்ககிட்ட. ஆமாம் ஆமாம், 234 தொகுதிக்கும் நம்ம நிறுத்த போகிறோம். அதில் நான் வந்து தாம்பரம் தொகுதிக்கு நிற்கிறேன். நீங்கள் வேட்பாளராக தனித்து நிற்கிறீங்க. இப்போது ஒரு கட்சியோட நிறுவன தலைவராக நீங்கள் இப்போது வேட்பாளர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்கிறீங்க. சமீபத்திய எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது பிப்ரவரி மாதம். அதன் மீது நிறையா கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள்லாம் பரஸ்பரமாக தொடருது. ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களும் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராக, கட்சியை வழிநடத்தக்கூடிய நபராக களத்தில் இருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த எஸ்ஐஆரோட இந்த சிறப்பு வரைவு வாக்காளர் திட்டத்துக்கு நம்ம கடந்த மாதமே வந்து அதனுடைய அறிவிப்பு வந்தோடனே நம்மளுடைய மக்கள் படை கட்சி சார்பாக முழு ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுத்தீங்க? ஆமாம், முழுமையாக ஆதரவு கொடுத்தோம். அது சரிதான் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க? சரிதான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதனுடைய விளைவு பாருங்கள், உடனே முடிக்க முடியுமா அப்படின்னாங்க. இப்போது ரிசல்ட் வந்திருக்கு, நேற்று முந்தா நாள் வந்திருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏறக்குறைய 29 லட்சம் பேர் இறந்தவர்களுக்கு ஓட்டு இருக்குது, அதை காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டு அத்தனை பேரும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வர்றாரு, வயது முதிர்ந்த ஒருத்தர், ஏம்மா என்னுடைய மனைவி வந்தாங்களா, ஓட்டு என்னுடைய மனைவி ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓட்டு போயிட்டாங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் பார்த்துருப்பேனே என்னோட மனைவியை அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் மனைவியை வீட்டில் தானே பார்த்துருப்பீங்க. இல்லை, அவள் இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ஓட்டு வந்து போட்டுட்டு மட்டும் போயிடுறான், நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல. இது ஒரு யதார்த்தமாக ஒரு கதைக்களத்துக்காக சும்மா சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இதனுடைய உண்மையான விஷயம் எப்படி இருக்கு? போலி ஓட்டுகளால் அவங்க. எனக்கு ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு சிறிய தகவல் கேட்குறேன். இப்போ வாக்களிக்கும் போது யதார்த்தமாக வாக்காளர் அடையாள அட்டை வேணும், இல்லை அந்த 11 ஆவணங்களில் ஏதோ ஒன்றை காட்டணும். அது புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்கள் தானே. இப்போ என்னுடைய வாக்கை நீங்கள் போட்ட முடியுமான்னு கேட்குறேன். எப்படி? அது எனக்கு புரியல. அப்படி போட முடியுதா இந்த ஓட்டர் ஐடிக்கு? அந்த சூழ்நிலை நடந்துருக்கு. இல்லை, எப்படின்னு கேட்குறேன். எப்படின்னா, உங்கள் வாக்கை நான் போட முடியுமா? எப்படி போட முடியும்? எப்படின்னா, வாக்காளர்களில் முகவர்கள் உட்கார வைக்கிறாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும். அவங்க சம்மதம் சொன்னால் ஆஃபீஸர்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது, இது இவங்க தான் அப்படின்னு அவங்க அடையாளம் சொல்லும் போது. சரி, நான் யதார்த்தமாக நீங்கள் பாக முகவர்கள் உள்ள வந்து எல்லா கட்சி சார்ந்த நபர்கள் தானே இருப்பாங்க. ஒரு நபர்னா நீங்கள் சொல்ற லாஜிக்கு எல்லா கட்சி நபர்கள் இருப்பாங்க. ஒருவேளை ஒரு திமுக பிரமுகர் உங்கள் வாக்கு வேணும் என்பதற்காக அவர் ஆமாம் சொல்லலாம். அப்போ அதிமுக மறுக்கும் அல்லவா? அதிமுக ஒருவேளை சரின்னு சொன்னா பாமக மறுக்கும் அல்லவா? பாமக சொன்னா நாம் தமிழர் மறுக்கும் அல்லவா? இதுதான் எப்படி போட முடியும்னு ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட். முன்னாடி நடக்கும்ன்றீங்களா? நடந்துருச்சு. எப்படிங்க? ஒரு கட்சி தாங்க நீங்க வாக்கு செலுத்துவீங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த கட்சி வாக்கு செலுத்துறதுக்கா மற்ற கட்சிலாம் அமைதி காக்குமா? அப்படின்னா போலி ஓட்டே வந்திருக்க கூடாது, போலி வாக்காளர்களே உருவாயிருக்க கூடாது. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்டவங்களுக்குள்ள அவங்க பொறுப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் யாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியும். ஆமா, அப்புறம் எப்படி வாக்காளர்கள் வந்து கரெக்டா ஓட்டு போட்டு போறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் அந்த ரூமுக்குள்ள வந்தது. இதை விட இன்னொன்று கொடுமை தெரியுமா? எலெக்ஷன் அந்த அன்னைக்கு நாள் நீங்க சொல்ற நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராம் பிரகாஷ் ஓட்டு இவருக்கு, ஏப்பா நான் அமைதியா இருக்கிறேன்,
கிறிஸ்தவ தாசு விட்டு அவருக்கு ஏப்பா நீ அமைதாரு அப்படின்னு அப்படின்னு இருக்காங்களா? அப்படி நடக்குது. அப்படிதான் இருப்பாங்கன்னு ஆமா, சொல்றீங்க. அந்த இடத்துல அதான் ஒரே வாய்ப்பு. அந்த இடத்துல அப்படி பணம். இருக்கும்போது இது நடக்கும்ன்றீங்க. ஆமா, அந்த இடத்துல பணம் புழங்குது. சரி. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் அன்னைக்கு முடிஞ்ச உடனே, ஈவினிங் முடிஞ்ச உடனே ரூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. அந்த டயத்துல யார் அதிக வாய்ப்பு உள்ளவங்களோ அவங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து மிச்ச ஓட்டுகள், போலிங் ஆகாத ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது. பெரிய குற்றச்சாட்டு இது நீங்க வைக்கிறது. மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான், அது எனக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் இதில் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கா? அவங்க ரொம்ப அவங்களுக்கு சீரியஸ் சார்ஜ் இல்ல அது. ஆமா, சீரியஸ் சார்ஜ். இது தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். சரி, நீங்க ஒரு வாதத்திற்காக நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன். இப்போ இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணி மூலமாக இது முற்றாக களையப்பட்டு விட முடியும் நம்பலாமா? அதாவது ஒரு 30 லட்சம் இப்போ ஓட்டு. நீங்க சொல்ல லாஜிக் அப்படின்னா இப்போ அப்படிதான் நடக்கும். ஆமா, கண்டிப்பா இது தொடரத்தான் செய்யும். 30 லட்சம் ஓட்டாவது இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். அதாவது யாருன்னே தெரியாத ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்ச ஓட்டவே போட போறாங்க. அரசியல்வாதிகள் இதுலலாம் எப்படி ஒவ்வொரு தொகுதியில வந்து ஜெயிக்கிறவர் தோக்குறாரு, தோக்குறவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா இப்படி தான். சரி, ஒரு வாதத்திற்காக இப்போ 90 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ அது தேர்தல் ஆணையத்தோட மிகச் சரியான நடவடிக்கை, நல்லது தானே? நல்லது, அதை நம்ம வரவேற்கணும் தானே? வரவேற்கணும். இப்போ இதில் வந்து பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையோட வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுவிடும் அப்படின்னு முக்கிய அரசமைப்பு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படியான அச்சத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இது இல்லை சரியா சார், அதுக்கு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போ நீக்கப்பட்டாச்சு. இதில் 60 லட்சம் ஓட்டு வந்து என்ன அப்படின்னா, இடம் மாறி இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது இல்லை, ரெஸ்பாண்ட் இல்லை அப்படி இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ப்ரூஃபை கொடுத்துட்டு அதுக்கான டைமும் கொடுத்துருக்குறாங்க. பண்ணலாம், கொடுத்து சேர்ந்துக்கிற வேண்டியதானே. சேர்ந்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் இருக்குல்ல. ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 இருக்கு. February 18 தான் வந்து உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது ஜனவரி டைம் இருக்கு. நேற்று தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ பிரீத்திங் டைம் தேர்தல் ஆணையம் கொடுக்குது தானே. ஏன் அப்போ இது மாதிரியான தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது நியாயமான விமர்சன கேள்வி தவறாக பரப்புகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எதிர்க்கட்சி ரொம்ப அஃபிஷியல் மூவ் தானே இப்போ நம்ம கண்டிப்பா ஆக்சுவலா அஃபிஷியல் மூவ் தான் கண்டிப்பா. அப்போ ஏன் இவ்வளவு அச்சத்தை விதைக்கிறார்கள்? அதான் சார், அந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இவங்க கொண்டு வந்த திட்டத்தை எப்படி நம்ம ஏத்துக்கிறது, அது நல்ல திட்டம்னு ஒரு நேம் ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு இது திட்டம் என்பதை விட இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைன் டியூன் தானே. இது ப்ராசஸ் தானே. இது ஆமா, ப்ராசஸ். எலெக்ஷன் கமிஷனோட ப்ராசஸ் தானே. இப்போ நீங்களே சொல்றீங்க 60 லட்சம் வாக்குகள், இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு, போலியான வாக்காளர்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும்ல. அயோக்கியர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ அயோக்கியர்கள் நீக்கப்பட்ட நல்லது தானே. நல்லதுதான். அதனால தான் நம்ம மக்கள் படை கட்சி சார்பாக இதை வரவேற்கிறோம், இந்த நிகழ்வை. ஸோ இப்போ இது வந்து களத்தில் இருப்பது மிக சரிதான் சொல்லுங்கள். சரிதான். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம முன்னாடி பேசணும் ராம் பிரகாஷ், தேர்தலில் வாக்குக்கு பணம் என்பது ரொம்ப அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு தான் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணுறது தேர்தல் ஆணையத்தோட விதி. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட தெரியும் அவர் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணுவாரா அப்படின்னு தெரியும். தேர்தல் ஆணையத்துக்கு இது தெரியாமல் இருக்கோ? தெரியும் சார், தெரியாமலாம் இருக்காது. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க போகிறாங்க. அப்படியே அதை விட கூடுதலாக செலவு பண்ணவங்கள பிடிச்சிட்டவங்கள இது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க. அப்படி சிலரை எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருந்தா அடுத்து பயப்படுவாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லையே. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 40 கோடியை ஒவ்வொரு தொகுதியிலையும் இறக்கி வச்சுருக்குறாங்க இப்போவேவும் ஒவ்வொரு கட்சியும். அப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? மக்கள் அந்த டயத்தில் நமக்கு திருவிழா, அந்த ஒரு 15 நாள் திருவிழான்னு தான் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதை மாற்ற முடியாது. தேர்தல் கமிஷன் வந்து வேணா இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கங்க அப்படின்னு வேணால் விடலாமே தவிர, இவ்வளோதான் வரைமுறைன்னு பண்ணும் பொழுது ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடிஞ்சு? இன்னொரு கேள்வியும் அதன் மீது தொடர்கிறது ராம் பிரகாஷ். அதாவது காசு கொடுக்குறவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, எல்லாரும் தானே காசு கொடுக்குறாங்க, எல்லாரும் தானே வெற்றி பெறுவாங்க, ஆனால் குறிப்பிட்ட கட்சி தான் வெற்றி பெறுது அப்படின்ற இடத்துல அப்போ அவங்க ஆட்சியில் பண்ண மக்கள் நல திட்டங்கள்லாம் கூட நினைவில் வைத்து தான் வாக்களிக்கிறார்கள். அப்போது நம்ம எவ்வளவோ ஒரு வேளை சோகால்டு நல்லது செஞ்சால் கூட இங்கே பணம் தர வேண்டியது அவசியமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது சரியா தவறுனா தவறு தான், ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நான் சொல்ல உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். புரியுது சார், புரியுது. அதாவது பணம் வாங்குறது தவறு அப்படிங்கிறதும்,
பணம் கொடுக்குற இப்போ எந்த அரசியல்வாதியும் நான் இந்த ஓட்டருக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன் அப்படின்னு பப்ளிக்காக சொன்னால் அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பணமே நாங்கள் கொடுக்குறதில்ல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை அவங்க ஜெயிக்கிறதுக்காக அவ்வளவு பண்ணுறாங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இது என்னோடைய பணம், எனக்கான உரிமையான பணத்தை கொள்ளையடிச்சு தான் எனக்கு தரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி மனநிலையையும் இப்போ மாற்றி வச்சுருக்கிறாங்க. யார்? அரசியல்வாதி தான் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதனால் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தீர்மானம் வைப்பாங்க. அந்த டைமிங்கில், கரண்ட் டைமிங்கில் யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் கடந்த எலெக்ஷனில் கண்கூட பார்த்தது, அவங்க எல்லாருமே இன்றைய ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. பெரும்பான்மையானவர்கள் அவங்களே வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலரை நான் கண்கூட பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அத்தனையும் செஞ்சாங்க. அவங்களுடைய வாக்குறுதியில் கிடைச்சிரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கிடைக்கலன்னொன்னே அவங்களே எகெயின்ஸ்டாக இன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்போ மக்களை வந்து சில காரணிகளை வச்சு மடைமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை கடைசியில் உருவாகுது. அப்போ தான் எல்லாமே இந்த பணம் மற்ற எல்லா காரணிகளும் அதை முடிவு பண்ணுது. திரு ராம் பிரகாஷ், உங்களோட மக்கள் படை கட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது தான் அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பார்க்க முடியும். ஒரு கட்சி அதில் களத்தில் இருக்கிறீங்க. இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முன்னதாக 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது நம்மை. தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறையா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுகளும் களத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். மீண்டும் மீண்டும் வெவ்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் பேசுபொருளாகி இருக்கிற நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் செய்யலை அப்படின்றது அடுத்த தேர்தலும் வரப்போகுது இன்னும் 2 மாதத்தில். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? அந்த எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்குமா? அது ஒரு விஷயமா இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கான விஷயம் இருக்கும் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓய்வூதியதாரர்கள், அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படலை அப்படிங்கிறத பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க இந்த பக்கத்தில் செவிலியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், 10 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு தான் தொடர்ச்சியாக போராட்டம். ஆமாம், ஜனவரி 3 நாளும் ஜாக்டோஜியோ நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்துக்கு படைப்படுத்திருக்காங்க. ஆமாம். ஸோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை தான் ஆளுங்கட்சிக்கு அமையும். ஸோ அதை வாக்குறுதி வந்து முழுமையாக நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது இருக்குது. இவங்க பணம் கொடுத்து தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னாங்க. அது இடையில வந்து நிறைய பேருக்கு தராமல் திரும்பவும் இப்போ வந்து தேர்தல் நெருங்கின உடனே அடுத்த கட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அறிவித்ததுனால இதில் பயன் பெறாத மக்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீ தகுதியுள்ள பயன் பெற்றவர்கள் ஆதரவாக இருப்பாங்களா? முழுமையாக லாஜிக் வச்சிங்கன்னா 1,24,00,000 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இவர்கள் முழுமையாக சொல்ல பெரிய ஆதரவாக இருக்குமே. ஆமாம், முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாக்காளர்கள் மாதிரி நமக்குரிய பணத்தை தான் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எதிர்வினைகள் நிறையா இருக்குது. இப்போ நீட்டு ரகசியம் சொல்லி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ அவங்கக்கிட்ட அதற்கான திட்டமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்பட்டுருச்சு. மாணவனை நல்லா படிக்க வச்சு அவனே இப்போ நிறைய பேர் உள்ளே போயிடுறான், நீட்டுக்குள்ளே நிறைய உள்ளே போயிடுறான். போகவே முடியலன்னா தான் இந்த நீட்டு ஏன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கணும். அது தேவையில்லை. நீட்டுலாம் வந்து நம்ம பசங்க வந்து அருமையாக படித்து சூப்பராக உள்ளே போயிடுறானுங்க. அவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறானுங்க. அவனுடைய திறமையை ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? அவனை நல்லா சூப்பராக போகிறான், அவனுக்கு ஆதரவு தான் தரணும். அப்படின்னா நீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு அரசில். அப்போயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் போனாங்க. ஸோ அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்கள் இதில் கொள்ளையடிக்கிற கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி கண்கூட தெரியும். அவன் வந்து ஸ்கூல்லையே வந்து அவனுக்கு வந்து 100% மார்க் வாங்குறதுக்காக இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு வாங்கி மாணவர்கள்கிட்ட ஒரு பயன்படுத்தின விதம்லாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றினது தான் நீட்டு. ஸோ அதில் என்ன இன்றைய அதெல்லாம் நீட்டு ஒழிச்சிருச்சு அப்படின்னு நம்புறீங்களா சார்? நீட்டு ஓரளவுக்கு ஒழிச்சிருக்கு அப்படின்னாலும் ஓரளவுக்குன்னு சொல்கிறீங்க? ஓரளவுக்கு ஒழிச்சிருக்குது. அதை ஓரளவுக்கு ஒழிச்சிருக்கு தான். ஏன்னா
அவன் வந்து நீ படித்து தான் மார்க் வாங்க முடியும். அது ஒரு சில இடங்களில் பிரச்சனை உருவாயிருக்குது. அது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இங்கேயும் ஒரு லூப் ஹோல் இல்லாமையா போயிடும் நீட்லேயும். அதுலேயும் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான எதிர்வினைகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மது, போதை, கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக கூடிருச்சு, தடுக்க முடியல. அப்படிங்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்த உடனே சொன்னாங்க பொள்ளாச்சி பாலியலை கண்டுபிடிச்சிருவோம், தண்டனை வாங்கிடுவோம் அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு ஆச்சு அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ காலம் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்த உடனே அம்மா இறப்புக்கு காரணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம், கொலை வழக்கு குற்றவாளிகள் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள், அம்மா இறந்ததுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம், தண்டனை குற்றவாளியை உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு அந்த ஆணையம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து அந்த டைமிங்ல சென்சேஷனாக இருந்த நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முன்னாடி ராம் பிரகாஷ் நீங்க குறிப்பிட்டீங்க அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஏறக்குறைய எல்லாமே போராட்ட களத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்பது, நீங்கள் தானே சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியாக முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது, அப்போது நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, ஓடோடி வந்து எங்களை களத்துக்கே வந்து பார்த்தீங்க, நான் அடுத்து நம்ம ஆட்சி தான் அமையும், உறுதியாக நீங்கள் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னீங்க. அது சொன்னதோடு நிற்காமல் தேர்தல் வாக்குறுதியிலும் இதை நீங்கள் வெளியிட்டீங்க. அப்போது நீங்கள் சொன்னதை வந்து செயல்படுத்தலை அப்படின்னா என்ன கணக்கில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இருக்கும்போது, இது ஒரு பொய் சொல்லி வாக்கு வாங்கின உக்தியாக தானே பார்க்கப்படும். இதை அரசியல் கட்சிகள் எப்படி சார் உணராமல் இருக்காங்க? மக்கள் தான் சார் உணரணும். அவங்க வாக்குறுதி என்ன வேணா சொல்லுவாங்க, மக்கள் தானே உணரணும். அந்த உணர்ந்ததுனால தான் நமக்கு இது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் இப்படி மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது நடக்கலைன்னு உடனே திருப்பி மாறுவாங்க மக்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வந்து மனநிலை மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த டைமிங்கில் இவங்க அழகாக ப்ளே பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு இலவசத்தை புதுசாக ஒரு திட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது இதெல்லாம் மாறுபடுது. இப்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக பேசும்பொழுது நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக தராதவைகளை கூட நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு திமுக அரசு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் மடிக்கணினி, இந்த இலவச சைக்கிள்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சார். வந்த ஆட்சியில் ஏற்கனவே இருந்த திட்டம் இது, தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் இருந்த திட்டம் நிறுத்திட்டாங்க. ஆமாம், இருந்த திட்டத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்போ எலெக்ஷன் நெருங்குது அப்படின்னோடனே திரும்பவும் மடிக்கணினி தர்றோம் அப்படின்னா இந்த வருஷம் படிக்கிறவனுக்கு அது பயன்படுமா? எந்த வகையில் பயன்படும்? அப்போ இத்தனை வருஷம் ஏன் இதை நிறுத்தினீங்க, இப்போ ஏன் திருப்பி கொண்டு வந்தீங்க, இத்தனை கேள்வி இருக்குல்ல. ஸோ இது வந்து மக்களுக்கு இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்துட்டா நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மனநிலை அரசியல்வாதிக்கு இருக்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு யார் செய்வாங்க, நம்மளுடைய களத்தில் கூட யார் இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்ந்து மக்கள் தான் இந்த தடவை விழிப்புணர்வு பெற வேண்டும். இப்போ இதுவரையும் இல்லாத அளவிற்கு சமகால அரசியலில் வந்து இந்த விளம்பரங்கள் ரொம்ப நிறைய, அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சிறு சிறு அறிவிப்புகள் வெளியிட்டு கூட ஆங்காங்கே பதாகைகளில் முதலமைச்சர் தென்படுகிறார், தமிழகத்தை தலைகுனி விட மாட்டோம் அப்படின்னும் திட்டப்பணிகள், ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலையும் கூட முதலமைச்சரோட திட்டங்களோட அவருடைய முகத்தையும் பார்க்க முடிகிறது. இது வேறு மாநிலங்களில் இந்த மாதிரியான விளம்பர உக்திகள் கடைபிடிக்க அப்படிலாம் இருந்தபோது கடுமையாக விமர்சனம் பண்ண மாநிலம் தமிழ்நாடு. விளம்பரங்கள் மூலமான ஆட்சி பிடித்து விட முடியாது, மக்களுக்கு நடத்தக்கூடிய செயல்பாடுகள் வந்து எதுக்கு விளம்பர மாடல் அரசா இது அப்படின்னா தமிழகம் முன்வைத்தது. ஆனால் இப்போ தமிழகத்தில் அப்படிதான் இருக்கிறதா உணரலாமா ராம் பிரகாஷ்? இன்னைக்கு இல்லை வேற வழியில்லாத இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டதோ அரசியல் கட்சிகள் ஒரு சாமானியனிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் அரசோட திட்டத்தை அப்படின்னு அதை பாசிட்டிவாக புரிஞ்சுக்கலாம். அதான் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னு. அப்படின்னா தலை குனிஞ்சிருச்சா ஏற்கனவேவும், இல்லை குனிகிற நிலைமையில் இருந்துச்சா, ஏன் இந்த வார்த்தை வருது அப்படிங்கிறத சிந்திக்கணும். இன்றைக்கி டிஜிட்டல் யுகம், யார் வேணாலும் எந்த மூலையிலேருந்து வேணாலும் அடுத்த நிமிஷம் இந்த கடைக்கோடியிலேருந்து அந்த கடைக்கோடிக்கு நிகழ்ச்சியை ஒரு நியூஸை கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் இது அவங்கள விளம்பரப்படுத்தணும் இன்னும் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப். இதுக்கு செலவு பண்ணுற இத்தனாயிரம் கோடிகளை மக்களுக்கு செலவு பண்ணியிருந்தா உண்மையிலே அவங்களாவது ஓட்டு போட்டிருப்பாங்க நன்றியோட. இது மாறணும். இந்த விளம்பரம் வாக்குக்கு பயன்படாது. இன்னும் ஒரு
விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சாமானியனுக்கு அது மேலும் கோவத்தை தானே தரும் இயல்பா. ஆமா ஆமா See, கோபத்தை தான் எனக்கு வந்து ஒரு பயன், ஒரு தரமான, நீங்க குறிப்பிட்டீங்க தரமான கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சாலை, திருவிளக்கு, இதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலே எனக்கு ரொம்ப திருப்தியா தானே இருக்கும். ஆமா இது களத்துல இல்லைன்ற இடத்துல வந்து வெறுமனே விளம்பரம் வந்து என்னை மேலும் கோவதானப்படுத்தும். ஆமா அதை 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 எப்படி பார்க்குறாங்க? அது ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சோ. அ- அதாவது சார் இப்போ சாதாரண ஒரு ரேஷன் கடைக்கு போனேன்னா கூட அவன் ரேஷன் பொருள் என்னவோ அதை தவிர இன்னொரு பொருளை நீ இத்தனை பொருளை வாங்கணுங்கிறத கட்டாயப்படுத்துறான். ஆனால் அது எனக்கு கட்டாயம் அல்ல, இல்ல கட்டாயப்படுத்துறாங்க, கட்டாயப்படுத்துகிறார்கள், நம்ம பார்க்குறோம் சில வாங்கணும் கடைகள். அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா போட மாட்டோம் அப்படின்றாங்க. நீ எங்க வேணா போய் சொல்லிக்க, அவங்களே சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு அவர்களுடைய மேலிடம் அத்தனையும் அதோடைய உரிய பெர்மிஷனோட நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன் இந்த இது பண்றதுனால மக்களுக்கு எரிச்சல் தான் வரும். சரி அப்படி வாங்க சொல்றியே, நல்ல தரமான அரிசி கொடுக்குறீங்களா, தரமான பருப்பு கொடுக்குறீங்களா? எதுவும் கிடையாது. அரசியல்வாதியை ஒரு அமைச்சர்களை வந்து என்ன பண்ணோம், இந்த ரேஷன் கடையில் வாங்கி அந்த அரிசியை சமைச்சு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அப்போ தான் நாம் எந்த மாதிரியான மக்களை நம்ம இழிவான ஒரு நிலையில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த சூழ்நிலையை உருவாக்கணும். யதார்த்தமா களத்துல அப்படி இல்லைல்ல சார். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் ரொம்ப முன்னைவாதம் அப்படின்றாங்க. முதலமைச்சர் எதற்கு அரசு தனியார் மருத்துவமனை செல்கிற, அரசும் வந்து போக வேண்டியதானே அப்படின்லாம் நம்ம இதான கருத்துக்கள்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அறத பழசான கருத்து. நம்ம போவோமா, நீங்க போவீங்களா, அப்போ ஒரு அமைச்சர் போவாங்களா அப்படின்னு உரையாடல் நம்ம களத்துல பார்க்கிறோம். அப்போ அது யதார்த்தம் அல்லது ஒரு எளிமை அப்படிலாம் கடந்துருச்சு. எளிமை இல்லை சார். இப்போ அவங்க நீங்க சொன்ன மாதிரி அரசே ஒரு ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கு. அந்த அரசை சார்ந்தவர்களே அங்கே போகலை அப்படின்னா எங்கே போவாங்க மற்றவங்க? அரசே பள்ளி நடத்துது, அரசு பள்ளிக்கே அவங்க படிக்க மாட்டாங்க. ஹிந்தியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைய பூரா ஹிந்தி படிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து யதார்த்தங்கிறது புரிஞ்சு போச்சு மக்களுக்கு. ஸோ இந்த சூழ்நிலையை மாற்றணி எல்லாருக்கும் எல்லாம் சம வாய்ப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மக்கள் படை கட்சியினுடைய ஆர்வமாக இருக்குது. இப்போது அதிமுக திமுக நம்ம களத்தில் இருக்கிறோம் தமிழகத்தில் பார்க்கும் பொழுது, இப்போது இந்த 26 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்கும். அதிமுக சார் 5 முனை போட்டி சார். மக்கள் படை கட்சியும் ஒரு போட்டி, மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தோட பர்ஃபார்ம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் நிழல் உலகத்தில் இருக்குது, நிஜ உலகத்தில் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் வந்து இதுவரைக்குமான அன்பு சகோதரர் விஜயனுடைய பேச்சை பாருங்க. ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அவருடைய பேச்சு சினிமாட்டிக்காக தான் இருக்குது. இதை பேசணும் அப்படிங்கிற மனப்பாடம் பண்ணி வந்து அதை அப்படியே ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறார். அவ்வளோதானே தவிர அதற்கு அடுத்து என்ன மக்களோட இணைஞ்சு கீழே இறங்கி என்ன பண்ணுறாரு? ஒரு 41 உயிரை இறந்துருச்சே, அதுக்கு என்ன பண்ணோம்? ஈரோடு போனோமே, கரூர் போனோமா? அவங்கள நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு தான் ஒரு பணம் இருக்குங்கிறதுனால பேசணுங்கிற ஒரு நிலை வருதே தவிர அவங்க இடத்துக்கு நம்ம என்ன போனோம்? அவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு இயல்பு சூழ்நிலையை மாற்றுறாங்க, பணம் கொடுத்து மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு கவர்ச்சி மோகம். ஒரு சினிமா வந்து கடந்த சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்துருப்பீங்க, இந்த வடிவேலு கதை தான். பேச வந்தாருன்னொடனே கூட்டம் கூடிடுச்சு, ஓட்டு பூரா நமக்கு தான் விழும்போலுன்னு நினைச்சு அவர் பேச்சாளராக வந்தார் சார். இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வேட்பாளர் அறிவிக்கிறாரு, ஒரு பெரிய பேசு பொருளாக விஜய் இருக்கிறாரு. நீங்கள் விஜய் வந்து வடிகளோட ஒப்பிடுறது சரியான்னு கேட்குறேன். இல்லை நான் ஒரு கட்சியை ஆதரித்து மேடையில் பேசினார், அதுக்கப்புறம் போனார். இல்லை நான் ஒப்பிடுங்கிறது இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு உச்ச நடிகராக இருந்தபோது அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம மக்கள் பணி செய்வதற்காக வந்திருக்காரு. அப்படி அதை இப்போ பார்க்க முடியாது. இவர் இப்போ ஏன் வரணும்? ஏன் வரக்கூடாது சார்? இல்லை நான் கேட்குற கேள்வி, இப்போ ஏன் வரணும்? தேர்தலை நோக்கி தானே வர்றீங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க பணி? இதுக்கு முன்னாடி மக்கள் மன்றமா நிறைய பண்ணியிருக்கதா அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. இல்லை சார், அவங்களா வந்து ஃபார்மாலிட்டிக்கு போய் ஒரு 4 நோட்டு கொடுக்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது, 4 இடத்துல ஏதாவது ரத்த தானம் பண்ணுறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படியே தான் அவங்களுடைய ரசிகர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அரசியல் வயப்படலை. மக்களுக்கு அவங்களுடைய இயல்பான சூழ்நிலைக்கு என்னங்கிறது தெரியல. அவங்கக்கிட்ட போய் கொள்கைன்னு கேட்டாலே சரியாக சொல்ல தெரியாது. என்ன கொள்கை உங்கள் கொள்கை அப்படின்னு கேட்டாலே சொல்ல தெரியாது. அது போக இவங்க இப்போ பாருங்க, கடந்த 2 நாட்களுக்கு முன் ஒரு பேப்பரில் நீங்கள் அரசியல் மையப்படுத்தப்படல அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக இந்த குரல் களத்தில் ஒழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அரசியல் மையப்படுத்தப்படல, என்னப்பா கொள்கை கோட்பாடுன்னு. இங்கே தமிழகத்தில் 50 ஆண்டுகளை கடந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ரொம்ப அற்புதமாக அரசியல் மையப்படுத்தியிருக்காங்க.
ரொம்ப அற்புதமான கொள்கை கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன மக்களுக்கு பண்ணாங்க? இல்ல அவங்க அதை அப்புறம் கொள்கை தாண்டி ஒரு கோட்பாடு அரசியல்மயப்படுத்தினா என்ன, படுத்தலாம் என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்ச யார் வந்தாலும் வரவேற்கலாமேன்ற ஒரு குரலும் கரெக்ட் இருக்குது. கரெக்ட் கரெக்ட் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடந்த அந்த பெரிய கட்சிகள் வந்து எப்படின்னா அந்த கொள்கை மையத்திலிருந்து தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இவங்க இன்னும் அந்த ஸ்டேஜுக்கே வரல. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நாமக்கல்ல ஒரு செயலாளர் அந்த தாவேகா கட்சியினுடைய மகளிர் அணியை வந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்குனாரு, அந்த கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? அந்த கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு எவ்வளவோ தியாகங்களும் செலவுகளும் செஞ்சு இப்போது வேகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. செங்கோட்டையன் அவர்கள் வந்த உடனே எங்கள் கட்சி பலமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பலம் இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்களா? கூடுதல் பலம்னு சொல்றாங்க. அப்படின்னா நேற்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் இல்லாமையே வந்து செங்கோட்டையனோட விஜய் வந்து தனித்து ஒரு 2 மணி நேரம் பேசினார், நம்ம கட்சியை எப்படி முன்னேற்றுறது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கான புரிதல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்த ஆள் தான் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? இது விஜய் தான் சொல்லணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அரசியல் மையப்படுத்தல, இல்ல அரசியல் மையப்படுத்திருக்காங்க, கொள்கை கோட்பாடு இல்ல கொள்கை கோட்பாடு தெளிவாயிரும், எல்லாம் வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு கூட களத்துல அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டங்கள் அவருக்கு வாக்களித்தால் அது ஒரு பெரிய ஒரு இடத்தை நிரப்பும் அல்லவா? அது வாக்களித்தால் நம்ம நிரம்பும். கடந்து போறோமா இல்ல இல்லை ஏற்கலாம்? சார், வாக்களித்தால் நிரம்பும். ஆனால் வர்ற கூட்டம்லாம் ஒரு சினிமா பர்சனை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க. ஒரு நகைக்கடை சாதாரண ஒரு நபர் திறக்கிறதுக்கும் சார், அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு எந்த எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம்? இல்லை வாக்களிப்பாங்கிறது எந்த அடிப்படையில் பார்க்குறோம்? விடுவார்கள் விட மாட்டார்களா? இல்லை சார், நான் கூட விஜய் ரசிகர் தான். ஆனால் நான் வந்து இப்போ நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேனா அப்படிங்கிறது சந்தேகம். போட மாட்டேன் நான். ஏன்னா நான் என்னுடைய கட்சியை சார்ந்து போடுவேன். ஆனா நீங்க அவர் கட்சி தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நீங்க போனீங்களா? இல்லை போல. காலைல இருந்து காத்திருந்தீங்களா? இல்லை 50 கிலோமீட்டர் பயணிச்சிங்களா? இல்லை. அப்படிலாம் போன ராம் பிரகாஷ் ஒரு வேளை போடுவார்ல. அதுதான் அப்போ இந்த நீங்க வேற, களத்துல போய் இருக்கிறவங்க வேற இல்ல. இல்லை சார், அவ்வளவுதான் நம்ம பேசுறோம். இல்லை அவங்க போய் நிற்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு சினிமாட்டிக்கு ஒரு மாஸ் ஹீரோவை பார்க்க போகிறோம், நானும் பார்த்தேன், ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவங்க வீட்லேயோ அவங்க தெருவுலையோ காமிச்சு பெருமைப்படுறதுக்காக தான் நிறைய பேர் போகிறாங்களே தவிர உண்மையான ரசிகர்கள் அப்படி போகிறாங்களா? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். பொதுமக்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அது என்ன? ஒரு நடிகையை பார்க்குறது, ஒரு விளம்பரம். ஒரு நடிகை வந்து ஒரு நகைக்கடைக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் கூடுதுன்னா அந்த நகைக்கடையில் போய் ஒரு நகையை வாங்குறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு நினச்சா அந்த நகைக்கடைக்காரர் வந்து ஏமாந்து போய் நஷ்டப்பட்டு போயிடுவார். அது மாதிரி தான் இதுவும். இவர் எந்த பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்றீங்களா? அப்படின்னா உங்களுடைய அனுமானம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 20-25 விழுக்காடு வாக்குகளை பெறுவார், 15 விழுக்காடு வாக்குகளை பெறுவார். அண்டை மாநிலத்தில் பவன் கல்யாண் முன்னாள் கட்சி ஆரம்பித்து 18-20 தொகுதியில் வென்றார், பிரஜாராஜ்யம் சிரஞ்சீவி, அதோடலாம் விஜயை ஒப்பிடுறாங்களே சார், நீங்கள் அதை? இல்லை சார், இவர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்குலாம் வரமாட்டார் சார். இவருடைய கட்சி நின்னா நான் சொல்லக்கூடாது, அவர் ஜெயிப்பார். அவர் கட்சியை சேர்ந்தவர் மற்றவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபெமிலியாரிட்டி பர்சன்ஸ் யாரும் இல்லை. ஸோ இதில் வந்து யோசிக்க வேண்டியது தான். அவர் தான் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க மூலமாக சில கருத்துக்கள் சில கடைக்கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அவருக்கு தெரிவிக்கிறத வச்சு நலத்திட்டங்கள்லாம் ஆட்சி அமைச்ச பேர் தான் சார் அறிவிப்பாங்க. இப்போ அவரால் என்ன நலத்திட்டங்கள் செய்ய? இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி வந்து ஆட்சியெல்லாம் இல்லையா சார்? இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சி நலத்திட்டங்கள் சொன்னதுனால தானே வந்துச்சு. இல்லை சார், இப்போ இருக்கிற ஆட்சி சில விஷயங்கள் ரகசியங்கள்னு சொன்னதுனால தானே வந்தது, இல்லாட்டி மாறி இருக்காதே. அது மாதிரி தான் இவர் கொண்டு வர திட்டங்கள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, செயல்படுத்துவாரா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. இந்த பக்கத்தில் நம்ம திமுக அதன் கூட்டணி பார்த்தோம், தாவிக பார்த்தோம். களத்தில் 10 ஆண்டுகளாக தனித்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலும் தனித்து தான் களம் காண்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் சார்? அவங்க இப்போ இருந்த ஓட்டிங் பெர்சன்டேஜை விட கம்மியாக தான் வாங்குவாங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த ஓட்டு நிறைய இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அது போக இருந்த இவங்களுடைய கொள்கை கோட்பாடுல இருந்தவங்க கூட இருந்த ஒரு மிகப்பெரிய பயணத்தில் இருந்த ஒரு பெரிய ஆட்கள்லாம் இப்போ வெளியேறி வேறு கட்சிகளில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவருக்கு பின்னடைவு. 4 பேர் போனால் 4 பேர் வரப்போகிறாங்க. அதெல்லாம் இயல்பான, எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்று தானே சார்? 5 பேர் போவாங்க, 5 பேர் வருவாங்க. அது கரெக்ட். ஆனால் பெரிய கட்சிகள்லேருந்து எல்லா கட்சிகளும் அது பார்ப்பது தானே. கொள்கை கோட்பாடோட கூட இருந்த ஒரு முக்கிய தலைவர்கள் போகும்பொழுது அவங்க பின்னால் நிறைய பேர் போயிடுவாங்க.
அவங்க அந்த மாதிரி உடனே இப்போ 100 பேர் போகிறாங்கன்னா உடனே 100 பேர் வந்துருவாங்கன்னுலாம் கால்குலேஷன் கிடையாது. ஒரு ஆள் வரலாம், 2 ஆள் வரலாம். இவருடைய கொள்கை கோட்பாடு அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய பேச்சுக்கும் இப்போ எடுத்த பேச்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுபாடாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரை விமர்சிக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு கடவுளை விமர்சிப்பார். அப்போ அவருக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு எப்படி அப்படிங்கிறலாம் விமர்சனம் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என் அப்பேன் என் பாட்டேன் அப்படின்னுட்டு பேசுவார். ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா 10 சேர்த்துறாரு. அதை இறங்கி தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர. ஆனால் இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு பெண் விஷயத்தில் அவரோட அது சிந்தனையின் பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடாதா? நான் ஒன்று பேசுனேன், சிந்தனை வந்து தெளிவுக்கு அப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு வேற பேசுகிறேன்றதை அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை சார், அது வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன கொள்கையில் அப்போ வந்தார், பிரபாகரன்கிற கொள்கையில் மட்டும் வந்தார். அப்போ மற்றதில் ஏன் இப்போ மாறுபடுறாரு? என்ன மாறுபடுறாரு சார்? அதான் நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன்ல, ஒரு கடவுள் அப்படிங்கிறதுலே இவ்வளோ சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அப்போ பார்த்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியும்ல. என்ன இப்போ ஏன் இப்படி பேசுகிறாரு? நேற்று ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாயா? சின்ன சின்ன மாறுபாடு இருக்கலாம். அப்படியே டெட் அகேன்ஸ்ட் அப்படியே மாறுது அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தானே இருக்குது. அதனால் அவருடைய இது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வயலண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு சைலண்ட்டாக பண்ணுமோ? சைலண்ட்டாங்கிறத விட வயலண்ட்டாக பண்ணக்கூடாது. ஒரு ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க. அவங்கள எதிர்த்து ஏதோ ஒன்று பேசுனா கூட அவங்க வந்து ஒரு சில இடங்களில் அடித்தடியில் கூட இறங்கிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சிலர் பயப்படுறாங்க. மக்கள் வந்து எளிமையான மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஓட்டில் குத்தும்போது காமிச்சிருவாங்க. அவர் நல்ல வளர்ச்சியில் வந்தார், இப்போ கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய நிறைய விமர்சன கருத்துக்கள். திமுக வந்து கூட்டணி கட்சிகளும் ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் அதிமுக பாஜக தவிர இன்னும் அதனோடு இணக்கம் காட்டி வந்த கட்சிகள் கூட அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்குள்ள இன்னும் சரியாக உட்காந்து பேசலான்னு அர்த்தம். பேச வேண்டியதை பேசி பண்ணாங்கன்னா அடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க உள்கட்சி விவகாரமே கொஞ்சம் இருக்குது, அது சரியாயிடுச்சு. அதில் தெளிவான ஒரு ஸ்டாண்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பதை பார்க்குறோம். கண்டிப்பா. செங்கோட்டையன் வந்தே விட்டார். அமமுக தனி கட்சியில் இருக்காங்க. ஓபிஎஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கட்சி இல்லாமல் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அவர் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எடப்பாடி தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்கிறத பார்க்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எத்தனை முறை பேசினாலும் அவருடைய நிலைப்பாட்டில் வந்து பின்வாங்க மாட்டார் அப்படின்றத களத்தில் பார்க்குறோம். அதுதான் நான் அந்த கேள்வி முன்னிச்சேன். இல்லை, அவர் ஒரு ஸ்டெபிளைஸான சில விஷயங்களை கொண்டு போகிறாரு. அவர்கிட்ட சில பாசிட்டிவான விஷயங்களும் கூட இருக்குது. அவர் கொண்டு வந்த விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் எத்தனை சதவீதம் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் திடீர்னு 10.5% ஒரு கட்சிக்கு தனியாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் இன்னும் தன்னை அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த உறுதிப்பாடான நிலைப்பாடு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஆளுங்கட்சிக்கு இதே கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. எதிர்கட்சிக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு தோரணையை உருவாக்குறாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்குள்ளே நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு, மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்கிற ப்ளஸ்ஸு எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு ப்ளஸ் ஆகும். நல்லது திரு ராம் பிரகாஷ், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. மக்கள் படை கட்சியின் சார்பில் தமிழன் டிவிக்கு அழைத்து சிறந்த முறையில் பேட்டி எடுத்த அருமை சகோதரருக்கும் தமிழன் டிவிக்கும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மக்கள் படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.